இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி வணிகம் லாபகரமான தொழிலா என்பதை குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் டாக்டர் டி சாந்தி அவர்கள் தரும் தகவல்கள். இறைச்சி வணிகம் லாபகரமான தொழிலா? இப்போ எந்த வகை இறைச்சி ஆனாலும் ஒரு இறைச்சி வணிகம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இதில் முதல்ல முக்கியமானது என்னென்னா விற்பனை செய்பவர், அதாவது வணிகர்கள், அப்புறமா விற்பனை செய்யப்படும் பொருள், விற்பனை செய்யப்படும் இடம் மற்றும் வாங்குபவர்கள், அதாவது கன்சியூமர்ஸ். இந்த நாளையும் நம்ம வந்து முக்கியமாக முதல்ல பார்க்கணும். ஸோ வணிகர்கள், விற்பனை செய்பவர்கள். இப்போ வணிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வணிகரோட முன் அனுபவம். இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்கீங்க, உங்கள் கடையை வந்து மாற்றி அமைக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முன் அனுபவம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நான் வந்து புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இறைச்சி வணிகம் செய்கிறதுக்கான ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த வணிகத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ முன் அனுபவம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட முதலீடு, அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வணிகத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து உங்கள் கடையோட அளவு, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிற கறியோட அளவு, நீங்கள் வைக்க போகிற ஆட்கள், அதே மாதிரி வச்சுருக்க போகிற மிஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அமையும். அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும், நீங்கள் கையிலேருந்து எவ்வளோ பணம் போட போகிறீங்க, எவ்வளோ லோன் வாங்க போகிறீங்க, அது எப்படி அடைக்க போகிறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும். அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா வணிகர்களோட ஈடுபாடு. ஸோ ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் அந்த தொழிலை வந்து நம்ம ஆர்வமாக செய்ய முடியும். இப்போ எந்த தொழிலையுமே பார்த்திங்கனாக்கா லாபம் வந்து நமக்கு உடனே வராது, நமக்கே தெரியும். நம்ம போடுற பணத்தை பொறுத்து, நம்ம செய்கிற தொழிலை பொறுத்து அந்த லாபம் வரத்துக்கு சில மாதங்கள் ஆகலாம், இல்லை பல மாதங்கள் கூட ஆகலாம். அதனால் ஒரு வணிகருக்கு வந்து தான் செய்கிற தொழில் மேலே ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த தொழில் வந்து செய்ய முடியும், சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும், அதாவது நிலையாக ஒரு தொழிலை கொண்டு போக முடியும். அதனால் ஒரு விற்பனை செய்பவர்கள், வணிகர்களோட முன் அனுபவம், உங்களை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட முதலீடு, அப்புறமா உங்களை ஈடுபாடு, இது மூணும் முக்கியம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா விற்பனை செய்யப்படும் பொருள், அதாவது எந்த வகையான கறி அப்படிங்கிறது, அப்புறம் விற்பனை செய்யப்படும் இடம் மற்றும் வாங்குபவர்கள், அதாவது கன்சியூமர்ஸ். இந்த மூன்றுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்போது எந்த ஒரு வணிகம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு மார்க்கெட் சர்வே கட்டாயம் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோழி இறைச்சி கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கடை வைக்க போகிற இடத்துல ஏற்கனவே எத்தனை கடைகள் இருக்குது, அவங்க வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க, யாருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஏற்கனவே அங்கே நிறைய கடைகள் இருக்குது, நானுமே வந்து ஒரு கோழி இறைச்சி கடை தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ மற்ற கடைகள்லேருந்து உங்கள் கடை எந்த விதத்தில் கொஞ்சம் உயர்வாக இருக்கும், இல்லை தனித்துவமாக அமையும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் விற்பனை செய்கிற பொருளை வந்து எந்த அளவுக்கு லாபகரமாக கொண்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் விற்பனை செய்யப்படும் பொருள் வந்து நீங்கள் 2 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ அடிஷன். வேல்யூ அடிஷன்னா என்ன? இப்போது இறைச்சி, இப்போ உதாரணத்துக்கு கோழி இறைச்சி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக என்ன எப்படி சேல்ஸ் பண்ணுவோம், வாடிக்கையாளர் வருவாங்க, ஒரு 1 கிலோ கேட்பாங்க, ஒரு கோழியை உரிப்போம், வெட்டுவோம், பீஸ் போட்டு கொடுத்துருவோம், 1 கிலோ 200 ரூபா அந்த மாதிரி கொடுப்போம். இது நார்மலாக நடந்துட்டுருக்குது, சரிங்களா? இப்போது இதே இல்லாமல் கட்டப் பார்ட்ஸ், அதாவது தனித்தனி பாகங்களாக பிரித்து நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் பிரியாணி கடைகள், அந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸ், அப்புறம் அந்த தொடைப்பகுதி, இது ரெண்டுமே வந்து அதிகமாக அவங்க கேட்பாங்க பிரியாணிக்கு. ஸோ மக்களும் அதான் விரும்புவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மார்க்கெட்டிங், நம்ம போய் ப்ரமோஷன், நம்ம சேல்ஸ் ப்ரமோஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரியாணி கடைக்கு நீங்கள் ஒரு லெக் பீஸு, தொடைக்கறி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்ஸில் சைனீஸ் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இப்போ மஞ்சூரியன் இல்லைன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் அந்த போன்லெஸ் பீசஸ்லாம் கொஞ்சம் பிச்சு போட்டு வச்சுருப்பாங்க.
அப்புறம் 65 இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து நீங்கள் இந்த போன்லெஸ் மீட்டை வந்து சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிக்கன் விங்ஸு. ஸோ சிக்கன் விங்ஸையும் நீங்கள் வந்து லாலிபாப்புக்கு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோழியை பிரித்து நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போது நார்மலாக 200 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1.5 மடங்கு கூட லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ மீதம் ஆகிற அந்த போன்ஸ், குட்டி குட்டி போன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த போன்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும், இந்த குழம்பெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கடைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைவான விலைக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதையும் வந்து வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கோழியவே நீங்கள் பிரித்து சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் நார்மலாக வர லாபத்தை விட அதிகமாக தான் வரும். ஸோ இது ஒரு வகையான வேல்யூ அடிஷன். இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மதிப்பு கூட்டிய பொருட்கள் அப்படின்னா என்ன? இப்போது நம்ம வந்து கடை வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வெளியில் ஒரு சின்ன அவுட்லெட்டு, ஒரு 2 சேர் போட்டு டேபிள் போட்டு நம்ம வந்து இதை ப்ராடக்ட்ஸாக விற்கலாம். எப்படின்னா இப்போ சிக்கன் சமோசா, சிக்கன் கட்லெட், சிக்கன் ரோல்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக பண்ணி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க, ஆர்டரியாக சமோசா விற்கிறதோ இல்லை கட்லெட்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சிக்கன் கடையிலேருந்து உங்கள் கறியை எடுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணி கூட சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு வகையான வேல்யூ அடிஷன். இந்த கட்டப் பார்ட்ஸை விட இதுக்கு இன்னுமே வந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். ஸோ உங்களுக்கு லாபம் வரத்துக்கு முதல் விஷயம் இந்த மாதிரி வேல்யூ அடிஷன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைஜீன், அதாவது சுகாதாரம். இப்போ நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம், சிக்கன் சாப்பிட்டாக்கா ஃபுட் பாய்சனிங் ஆகுது அப்படின்லாம் கேள்விப்படுறோம். இதுக்கு என்ன காரணம்? இப்போ சுகாதாரம் இன்மை. இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கன் வாங்குறதுக்கோ இல்லை கறி வாங்குறதுக்கு கடைக்கு போகணுன்னாலே நம்ம எல்லோரும் யோசிப்போம். ஏன்னா அங்கே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்ருக்கோம், பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் போய் வாங்குறதுக்கு யோசிப்போம். ஸோ உங்கள் கடை தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா சுகாதாரமாக நீங்கள் கடையை வச்சிங்கனாலே உங்கள் கடை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி சுகாதாரமாக வைக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடையை பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. அதாவது கண்ணாடி போட்டு நீங்கள் வெட்டுறீங்க இல்லையா, அந்த இடத்த பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுற இடத்த முன்னாடி வைக்கலாம். ஸோ சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து கறி வெட்டுறது வந்து பார்க்கணும், க்ளீனாக இருக்கான்னு பார்க்கணுன்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த கண்ணாடி வழியாக அவங்க வந்து அதை வெட்டுறதை பார்த்துக்கலாம். அந்த ஸ்மெல் வந்து வெளியில் வராது. ஸோ பார்க்கவுமே இடம் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட சுகாதாரத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும். அவங்க வந்து எல்லாம் ஏப்ரன்ஸ் போட்டுட்டு தலைக்கெல்லாம் உரை போட்டுக்கிட்டு அவங்களும் வந்து சுகாதாரமான முறையில் அங்கே வந்து வேலை பார்க்கணும். இப்போது இந்த சுகாதாரம், இது சுகாதாரம்னு சொல்லும்போது என்னென்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா கடையிலையுமே வந்து ஒரு ஃப்ரிட்ஜு கட்டாயம் வைக்கணும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜு ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹோட்டல் சப்ளை பண்ணுறீங்க, ஒரு 30 கிலோ 40 கிலோ சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 20 கோழி வெட்டி அந்த லெக் பீஸோ இல்லை போன்லெஸ்ஸோ வெளியிலேயே வைப்பீங்க. ஸோ அந்த கறியை நீங்கள் வெளியில் வைக்கும்போது அதோட தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோட தரம் பாதுகாக்கப்படுது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும், இப்போ 1 மணி நேரம் ஆனால் கூட அந்த கறியை வந்து நீங்கள் கடைக்கு கொண்டு போகும்போது அதோட குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும், அது எந்த ஸ்மெல்லும் வராது. ஹோட்டல்லையுமே வந்து அந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கடையில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா மக்களுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச கறி வந்து நல்லதில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் கறியை நீங்கள் வெட்டின உடனே கடையில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் அதோட சுகாதாரம் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகமாகிடுச்சு, எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் கடை வந்து சுகாதாரமாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸும் வரும். ஸோ நீங்கள் உங்கள் மார்க்கெட்டிங் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் மூலமாக. ஸோ சுகாதாரமாக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு பலவிதமாக கட்டாயம் லாபம் வரும். இப்போ இது போக பார்த்திங்கன்னா மிஷின்ஸு, இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கோழி இறைச்சி கடையில் டீஃபெதரிங் மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கட்டிங்க்கு நீங்கள் மிஷின்லாம் கூட வச்சுக்கலாம், அதுவும் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ நான் கோழி இறைச்சி பற்றி சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி ஆட்டு இறைச்சிக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஆடு வந்து நீங்களே வளர்த்து நீங்களே வெட்டி விற்கும்போது உங்களுக்கு இன்னும் லாபம் அதிகமாக வரும். ஸோ ஆட்டு இறைச்சிலையுமே கூட இப்போது நீங்கள் கோழி இறைச்சியில் பண்ணுற மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணலாம். லைக் மட்டன் சமோசா, மட்டன் கட்லெட்ஸு, அந்த மாதிரி நிறையா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மட்டன்லேயும் பண்ணலாம். ஸோ எந்த வகையான இறைச்சி வணிகம் ஆனாலுமே நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு லாபம் வரும். இப்போது 4 விஷயம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வணிகம் பண்ணிங்கனாலுமே உங்களோட ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரமோஷன் அண்ட் ப்ளேஸ், இது 4ம் பார்த்துக்கோங்க. இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ப்ராடக்ட் வைக்க போகிறீங்க, அதோட விலை எப்படி நிர்ணயம் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல விற்க போகிறீங்க, உங்கள் ப்ரமோஷன், அதாவது நீங்கள் எந்த வகையாக உங்கள் பொருட்களை
ப்ரமோஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ வணிகர்கள் வந்து ஈடுபாட்டோட இந்த தொழிலை பண்ணிங்கன்னா கட்டாயம் இறைச்சி தொழில் ஒரு லாபகரமாக அமையும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி சாந்தி அவர்களை 08110841891 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.